சுட்டு வைக்கலாம்னு பாக்குறேன். எதுக்கு போட்டு வடை எல்லாம் சுட்டுக்கிட்டு? வடை எல்லாம் எதுவும் வேண்டாம், இட்லியை வச்சு ஒரு சாம்பாரை மட்டும் வை, அது போதும். ஆமாமா, நைட்டு வடை எல்லாம் சாப்பிட்டா ஒன்னும் செரிக்காது. வேண்டாம், வடை எல்லாம் எதுவும் வேண்டாம், வெறும் இட்லி மட்டும் அவிச்சு வை போதும். எப்பா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடலன்னா பரவாயில்ல, பிள்ளைங்க அப்புறம் அண்ணன் அக்கா எல்லாம் வராங்கல்ல, அவங்க எல்லாம் வடை சாப்பிடுவாங்கல்ல நைட்டு. யாரா இருந்தாலும் நைட்டு இந்நேரத்துக்கு வடை வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் செமிக்காது, நெஞ்ச கரிச்சுக்கிட்டே நிக்கும். சரிப்பா, அப்ப நான் வடை செய்யல, இட்லியை வச்சு சாம்பார் மட்டும் வச்சிடுறேன். ஏடி, உன் அண்ணன் அக்கா எல்லாம் வரேன்னு சொன்னாங்களே, எப்ப வராங்க? இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே, ஆளே காணும். சங்கரி, ஏடி உன் அண்ணன் வந்துட்டான் போல டி. ஆமாமா, அண்ணன் குரல் தான் கேக்குது, வந்துட்டான் போல. அப்ப அக்காவும் வந்திருப்பா, அண்ணன் கூட தானே வரேன்னு சொன்னா. வாங்க போய் பாக்குவோம். அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க? மாலை எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அத்தை மாமா ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா தான் இருக்கோம். நீங்களே எப்படி இருக்கீங்க? எங்க பேரன் பேத்தி ஆளே காணும். அம்மா அப்பா, இங்க ஒருத்தி நான் வந்து நிக்கிறேனே, நான் கண்ணுக்கு தெரியறேனா இல்லையா? மக்களே, சனா நான் உன்னை பார்க்கவே இல்லம்மா, பின்னாடிதான் நின்னுட்டு இருந்தியோ? ஏட்டி எப்படி இருக்க? மாப்பிள்ள எல்லாம் எப்படி இருக்காரு? நல்லாதான் இருக்கேன், அவரும் நல்லா தான் இருக்காரு. ஏட்டி, ஊர் பக்கம் வந்து 5 வருஷம் ஆகுது, இப்பதான் உனக்கு ஊருக்கு வர வழி தெரிஞ்சுதா? அழாதீங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதான் வந்துட்டல, இப்ப ஏன் அழுகுறீங்க? ஒரே வேலை படிப்புன்னு பிஸியா இருந்துட்டோம், அதனாலதான் வர முடியல. இனிமே அடிக்கடி வரும், அழாதீங்க. ஏட்டி எங்கட்டி என் பேத்திங்க ரெண்டு பேரும்? பிள்ளைங்க எல்லாம் வெளியே நின்னு லக்கேஜ் எடுத்துட்டு இருக்காங்க, வருவாங்க. அண்ணே எப்படி இருக்கேனே, நல்லா இருக்கியா? வாங்க, நீ நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் சங்கரி, நீ எப்படி இருக்க? எங்க பிள்ளைங்கள ஆள காணோம்? நாங்க நல்லா இருக்கோம். எங்க மாப்பிள்ளைய ஆளுக்கானோ வெளியே போயிருக்காரா? ஆமாண்ணே, அவர் வெளியே போயிருக்காரு, வந்துருவாரு கொஞ்ச நேரத்துல. என்ன போனா உன் மாப்பிள்ளை வந்தாரா, இல்லனா வழக்கம் போல அவர் வீட்லயே தான் இருக்காரா? இல்லண்ணே, அவருக்கு ஏதோ வேலை இருக்கா, முடிச்சிட்டு வரேன்னு சொன்னாரு. சரி. மாமா மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாட்டி எத்தனை வருஷம் ஆகுது, இந்த பாட்டியை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? அப்படிலாம் இல்ல பாட்டி, எங்க அம்மா அத கூட்டிட்டே வர மாட்டேங்கிறாங்க, நான் எப்படி வரது எங்க அம்மா கூப்பிடாம? அதுவும் சரிதான், உன் அம்மாக்காரியும் அப்பாவும் கூட்டிட்டே வர மாட்டேங்கிறாங்களே இந்த பக்கம். நாங்க என்னமா பண்றது, ஸ்கூலு காலேஜ்னு எல்லாத்துக்கும் அனுப்ப வேண்டியதா இருக்கு, பின்ன எங்க லீவே இல்ல, எங்க இருந்து வருது? அதுவும் சரிதான், பிள்ளைங்க படிப்பு முக்கியம்ல. ரியா, ரேணு, கார்த்தி 3 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் பாட்டி. எல்லாம் இத்தனோண்டா பார்த்தது, அதுக்குள்ள எல்லாம் மடமடன் வளர்ந்துட்டீங்களே. போதும் பத்மா, பேர பிள்ளைங்க இங்க தானே இருக்க போறாங்க, பொறுமையா நல்லா விசாரிச்சுக்கலாம். ஆமா பிள்ளைங்களா, எல்லாம் போய் மேல் கழுவிட்டு வாங்க, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, டிராவல் பண்ணி வந்திருப்பீங்கல்ல. ஆமா, நாங்களும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரோம். என்னல இப்படி இளைச்சு போய் வந்திருக்க? உங்க அம்மா காரி சோறு போடுறாளா இல்லையா? பாட்டி அதெல்லாம் போடுறாங்க பாட்டி, நான் நல்லா தானே இருக்கேன். எங்கல இளைச்சு போய் கடக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, நான் நல்லா சாப்பிட்டு நல்லா தான் இருக்கேன். தெரியல, என்ன உன் படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா? படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு பாட்டி. அப்புறம் என்னல, உங்க அப்பனோட பிசினஸ் எடுத்து பார்க்க வேண்டியதானே? ஐயோ பாட்டி, அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, எங்க அப்பாவோட பிசினஸ் எங்க அப்பா பாத்துப்பாங்க, நான் தனியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் பாட்டி. ஏல தனியா பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ற? உன் அப்பனோடதை எடுத்து நடத்த வேண்டியதானே? பாக்கலாம் பாட்டி, அதுக்கெல்லாம் இப்ப எனக்கு இஷ்டம் இல்ல, நான் முதல்ல வேலைக்கு போலான்னு இருக்கேன், வேலை தான் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அதெல்லாம். சரி, உன்னோட இஷ்டம். நல்லா இருக்கீங்களா தாத்தா? நான் நல்லா இருக்க மக்களே, உனக்கு படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு தாத்தா, செகண்ட் டிகிரி ஆன்லைன்ல தான் போட்டிருக்கேன், அடிக்கடி ஆன்லைன்ல கிளாஸ் நடக்கும், அட்டெண்ட் பண்ணா போதும். அப்படியா? எது அந்த லேப்டாப்லயே பேசுவாங்களே அதானே? ஆமா தாத்தா, நம்ம வீட்ல இருந்த மாதிரியே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சரி மக்களே, நல்லா படி. சரி தாத்தா. என்ன சித்தி ரெண்டு பேரும் என்ன அப்படி பாக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல மக்களே, இத்தனோடு பார்த்தது, அதுக்குள்ள மடமடன்னு எல்லாம் வளர்ந்துட்டீங்களேன்னு அதிர்ச்சியில பாக்குறேன். இப்பதான் நீங்களா பிறந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள பார்த்தா கல்யாண வயசு வந்துருச்சு. சரி அதெல்லாம் விடுங்க சித்தி. எங்க சத்யா, சோனி, சுபின், சோபிலாம் எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க, ரூம்ல போய் பாரு. சரி சித்தி. அக்கா பாத்தியா, நல்லா வளர்ந்துட்டால ரீனா, கல்யாண வயசு வந்துருச்சு அதுக்குள்ள. அட ஆமாட்டி, 5 வருஷமா பார்க்கவே இல்ல, 5 வருஷம் கழிச்சுதான் பாக்குறோம். எங்க நல்லா பேசுவாளா இல்லையோ நினைச்சேன், நல்லாதான் பேசுறாள. அட ஆமாக்கா, நானும் அதான் நினைச்சேன், வீடியோ கால் அந்த கால் இந்த கால்னு பேசினாலும் நேர்ல வரும்போது சில பிள்ளைங்க நல்லா பேசாது, ஆனா வீணா நல்லா துருதுருன்னு பேசுறாள. ஆமாட்டி. ஆனா அக்கா, நான் நினைச்சேன் ஃபாரின்ல இருந்து வராங்களே, எங்க ஒழுங்கா இந்த 2 பிள்ளைங்களும் பேசுமா இல்ல ஓவரா பண்ணுங்களா, ஒண்ணும் புரியலையேன்னு நினைச்சேன். நான் பத்தியாக்கா வந்தோடனே ரீனாவும் நல்லா பேசுறா, ரியாவும் நல்லா பேசுறா, பரவாயில்ல, பிள்ளைங்க 2 பேரும் அன்பா பாசமா நல்லா தான் வளர்த்துருக்கா. ஆமாட்டி. சரி வா, போய் இட்லி வைக்கிற வேலையை பாப்போம், எல்லாரும் வந்துட்டாங்க, பசிக்கும். வாக்கா போலாம். இந்த பொண்ணு வேற மோதிரத்தை கீழே போட்டுட்டு போயிடுச்சு, எப்படி அந்த பொண்ணுகிட்ட இந்த மோதிரத்தை கொடுக்கறது? ஹேர்போர்ட் ஃபுல்லா தேடியாச்சு, அந்த அருவா மண்டையை மட்டும் காணும், எங்கதான் போயிருப்பா? இங்கேயாச்சும் இந்த அருவா மண்டைக்கு பொறுப்பு இருக்கா? போட்டுட்டு அவ மட்டும் போயிட்டான். ஆனா அந்த அருவா மண்டையை மறுபடியும் பார்த்தா நல்லா இருக்கும். இந்த அருவா மண்டை எந்த ஒரு காரியா இருப்பா? முதல்ல இந்த அருவா மண்டையை தேடி கண்டுபிடிச்சு இந்த மோதிரத்தை அவகிட்ட கொடுக்கணும். அருவா மண்டை
அவளை மறுபடியும் பார்த்தா நல்லா இருக்கும். அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவகிட்ட இந்த மோதிரத்தை நான் கொடுக்கணும். ஐயோ எனக்கு என்னாச்சு? ஏன் ஒரே சிரிப்பு சிரிப்பா வருது? அந்த அருவாமண்டைய ஒருவேளை நமக்கு பிடிச்சிருச்சோ? ஐயா ராமு, எப்படியா இருக்க? ஐயோ அப்பா, அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ல, சொல்லாம கொள்ளாம ஊர்ல இருந்து வந்திருக்க. அதுவாப்பா, சும்மா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் வந்தேன்ப்பா சொல்லாம. சரி சரி, என்னல வேலையெல்லாம் நல்லா தானே போகுது? இல்லன்னா வேலையில ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, எந்த பிரச்சனையும் இல்ல. வேலையெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சரி சரி, மறுபடியும் போயிடுவல வெளிநாட்டுக்கு? அது பத்தி சரியா தெரியலப்பா. போனாலும் போவேன், இல்ல இங்கே இருந்து கூட வேலை பார்ப்பேன்ப்பா. வரும்போதே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குமான்னு கேட்டுதான் வந்தேன். ஒரு வேலை கிடைச்சதுன்னா நான் இங்கே இருந்து வேலை பார்ப்பேன்ப்பா. அப்படியா? சரி சரி. என்னல உன் அம்மா காரிக்கு தங்கச்சி காரிக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. வாங்க எடுத்து காட்டுறேன். ஆச்சா, அதை கட்டிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? நானே வயலு சேரு சகதின்னு இறங்கி வேலை பாக்குறேன். எனக்கு நீ வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்து என்னல பண்றது? எப்பா தினமும் கட்டலன்னா என்ன? வெளியே எங்கேயாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது கட்டிட்டு போங்க, நல்லா இருக்கும். சரி சரில, உன் அம்மா கறி உன்னை சாப்பிட கூப்பிட்டா, வா போலாம். சரிப்பா, நீங்க போங்க, நான் வரேன். நல்ல வேலை அந்த மோதிரத்தை மறைச்சு வச்ச, இல்லன்னா யாருதே என்னன்னு கேள்வி கேட்டிருப்பாரு. குதிரவாளு, சீக்கிரமா உன்னை தேடி கண்டுபிடிச்சு இந்த மோதிரத்தை உன் கையில போடுற. ஏயா ராமு, வாங்கம்மா. என்னையா ஒரே சிரிப்பா இருக்கு? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வாங்க உட்காருங்க. நானே சாப்பிட வரலாம் தாமா இருந்தேன், நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்க. பரவாயில்ல இருக்கட்டும்யா, நான் உனக்கு ஊட்டி விடுறவா. சரிம்மா. வா, சூப்பரா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடியா. உனக்கு பிடிச்ச தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சிருக்கேன், நல்லா சாப்பிடு. அங்க போய் நல்லா சாப்பிடாம இழைச்சு போயிட்ட. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி ஒரு கும்மி இருட்டு. அந்த பொண்ணு மட்டும் தனியா நடந்து போய்கிட்டே இருக்கா. அப்ப ஜல் 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 அப்படின்னு ஒரு சத்தம். உங்களுக்கு பயமா இருக்கா? நானே பயப்படாம கேக்குறேன். உங்களுக்கு பயமா இருக்கு போலயே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே, நானும் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நீ கதை சொல்லு, நான் கேக்குறேன். அப்ப அந்த பொண்ணு திரும்பி பார்க்கலான்னு கழுத்தை இப்படி திருப்பி பார்த்தாளா. பின்னாடி பின்னாடி கார்த்தி, ஏன்டா இப்படி பண்ற? நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் தெரியுமா? சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான். என்ன ரேணு, ஏதோ தைரியசாலி மாதிரி பேசிட்டு இருந்த, சும்மா ஆடு கத்துனதுக்கே பயந்துட்டேன். அட போடா. என்ன நீ இப்படி பயமுறுத்திட்ட? எனக்கு ஒரு நிமிஷத்துல இதயமே நின்றுச்சு. என்ன சும்மா பேன் சொன்னதுக்கே எல்லாரும் இப்படி பயப்படுறீங்க? சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ண, பயப்படாதீங்க. போங்க, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நான் எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இந்த கதையை கேட்டுட்டு இருந்தேன். இப்படி வந்து பயமுறுத்திட்டீங்க. அடடே சோபி, நீ பயந்துட்டியா? நீ தான் சொன்ன நான் எவ்வளவு தைரியமா கதை கேக்குறேன், நானா பயப்பட மாட்டேன்னு. என்ன சோபி இதுக்கு போய் பயந்துட்ட? எல்லாம் பிள்ளைங்களா, இந்நேரத்துக்கு என்ன கத்திட்டு இருக்கீங்க? என்ன பிள்ளைகளா, எல்லாம் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க. அது வந்துமா, என்ன அது வந்து இது வந்து மணி எத்தனை ஆகுது? இன்னும் தூங்காம என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? எல்லாரும் படுத்து தூங்குங்க. எம்டி, எல்லாரும் இந்த ரூம்ல படுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லனா சத்யா ஒரு ரூமுக்கு பாதி பேரை கூட்டிட்டு போ, பாதி பேர் இங்க படுங்க, சத்யா ரூம்ல பாதி பேர் படுங்க. அம்மா, ஏ ரூம்ல எல்லாரும் படுத்துக்கிட்டுமா, சத்யாவும் எங்க கூடயே படுத்துக்கிட்டோம். சரி எல்லாரும் படுத்துக்கங்க, ஆனா சத்தம் போட்டு ரகல அடிக்காம படுத்து தூங்குங்க. சரிம்மா. பெரியம்மா, நான் எங்க தூங்குறது? ஏல சுபினே, கார்த்தி ரெண்டு பேரும் சத்யா ரூம்ல போய் படுத்து தூங்குங்க. அந்த ரூம் ஃப்ரீயா தானே இருக்கு. சரி அத்தை, நாங்க அங்கேயே படுத்துக்கிறோம். சரியா, எல்லாரும் படுத்து தூங்குங்க. சரி. ஏடி சத்யா, வாயில ஈகி ஏதாவது பூந்துற போது, வாயை மூடுடி. வாங்க. ஏடி, யாருக்காவது ஏதாவது வேணும்னா எடுத்து கொடு. போர்வை, தலவாணி எல்லாத்தையும் எடுத்து கொடு, சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி பிள்ளைங்களா, எல்லாரும் படுத்து தூங்குங்க, நேரம் ஆயிடுச்சு. அங்கண்ணே, நம்ம போய் தூங்குவோம். வா போலாம். அண்ணே, நான் வேற உங்க கூட தனியா படுத்து தூங்குறேன். நைட் எதுவும் இப்படி கத்தி பயமுறுத்தி விட்டுறாதீங்கண்ணே. சொல்லிட்டல, நைட்டு பாரு எப்படி பயமுறுத்துறேன்னு. அண்ணே, அப்படி மட்டும் பண்ணிடாதீங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. ஏன் சுபின் இப்படி பயப்படுற? 11th போயிட்ட, இன்னும் என்ன பயம் உனக்கு?
அண்ணே தயவு செஞ்சு பயமுறுத்துறாதீங்கண்ணே. அப்புறம் நான் பேண்டே சுச்சு போயிடுவேன். அசிங்கமா போயிடும்ண்ணே ப்ளீஸ்ண்ணே. சரிடா வா வா.